வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயரில் ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வாஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு ரோல் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குச்சியில் வந்துட்டு அந்த ஒயரை நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேலால் 3 அடி வந்து நம்ம அளந்துக்கணும். இதே மாதிரி 20 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 3 அடி வந்து எடுத்திருக்கோம். 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு காட்டலாம். 3 அடிக்கு 20 ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக உள்ள ஒரு வளையல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒயரு, அதை வந்துட்டு நம்ம சமமாக எடுத்துக்கணும். அந்த 20 ஒயரையும் இந்த வளையலில் வந்துட்டு நம்ம மாட்டி விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஒயர் வந்துட்டு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சமமாக இல்லைன்னா அந்த ஒயரை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரியே நம்ம 20 ஒயரையும் இந்த வளையலில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, 20 ஒயரையுமே நம்ம வளையலில் வந்துட்டு நாட் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கோதுமை நாட் வந்து செய்ய போகிறோம். அதனால் சுத்து ஒயரை வந்துட்டு நம்ம நாட்டு செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் 2 ஒயர் வந்துருக்கும்ல, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை சொருகி விட்டுக்க போகிறோம். சுத்து ஒயரை சொருகி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கோதுமை நாட்டு தான் செய்ய போகிறோம். அந்த நாட்டில் அந்த நம்ம போட்டிருந்த முடிச்சில் அந்த ஒயரை ஒரு தடவை விட்டுட்டு ஓரளவு லென்த்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டு செய்யும்போது அந்த 3 ஒயரையும் சேர்த்து செஞ்சிட்டோன்னா நம்ம சுத்து ஒயரில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு உள்ளே போயிடும். நாட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கோதுமை நாட்டு தான் செய்ய போகிறோம். இந்த நாட்டிலே டிஃப்ரெண்ட்டான நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் ஒரு தனி வீடியோவில் நாட்டு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கோதுமை நாட் செய்ய போகிறோம். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு லைன் வந்துட்டு நம்ம கோதுமை நாட் செஞ்சாச்சு. இதே மாதிரியே ஒரு 6 லைன் வந்துட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே 7 லைன் வந்துட்டு நம்ம கோதுமை நாட் செஞ்சாச்சு. முடிச்சு போட்டப்போ நமக்கு வந்துட்டு 2 ஒயர் இருந்துச்சு இல்லையா, அந்த 2 ஒயரை சேர்த்தா நம்ம வந்துட்டு சுற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயர் நம்ம செய்யும்போது கொஞ்சம் அகலமாகும். இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் கிடைக்கிறதுக்காக 2 ஒயரையும் சேர்த்தா நம்ம வந்துட்டு கோதுமை நாட் செஞ்சுட்டே வந்துட்டோம். 7 லைன் வந்து செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஃப்ளவர் வாஷோட ஹைட் கூட வேணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒயரோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த லைன் வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு நம்ம 3 அடி எடுத்தோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு 4 அடி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் வேணால் ஒரு 2 லைன் இல்லைனா 3 லைன் வந்து எக்ஸ்ட்ரா பின்னிக்கலாம். உங்களோட அளவை பொறுத்து இருக்குது. இது வந்து ஒரு மீடியம் சைஸு. இப்போ நம்ம வந்துட்டு அகலம் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளவர் வாஷை. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர் வாஷை அகலம் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஒயரில் ஒரு கோதுமை நாட் செஞ்சோன்னா இந்த ஒயரில் ஒரு கோதுமை நாட் செய்யணும். இதே மாதிரியே எல்லா ஒயர்லேயும் பாருங்கள், இந்த ஒயரில் ஒரு கோதுமை நாட்டு, இந்த ஒயரில் ஒரு கோதுமை நாட்டு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 7 லைன் செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப ஸ்லோவாக நாட் போடுறவங்க கூட ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஃப்ளவர் வாஷை முடிச்சிடலாம்.
ஃபாஸ்ட்டாக நாட் போடுறவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்தில் இந்த ஃப்ளவர் வாஷை முடிச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளவர் வாஷை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்துட்டு 7 லைன் செஞ்சுக்க போகிறோம். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 7 லைன் நம்ம வந்து செஞ்சதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சொருகி விட்டுடலாம். இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 10 ஒயராக எண்ணிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எடுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 10 ஒயரை எடுத்து நம்ம கட்டி வச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு 10 ஒயரை வந்து நம்ம கையில் எடுத்துருக்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வச்சு கோதுமை நாட் தான் மிச்சம் 9 ஒயர் இருக்குல்ல, அந்த 9 ஒயர்லேயும் இந்த ஒயரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு கோதுமை நாட் வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள 9 ஒயரையும் நம்ம வந்து கோதுமை நாட் செஞ்சதுக்கப்புறமா இப்போது அடுத்து உள்ள ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மிச்சம் உள்ள ஒயரையும் வந்து நம்ம கோதுமை நாட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 10 நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை வச்சுட்டு மிச்சம் உள்ள ஒயரெல்லாம் கோதுமை நாட் போடணும். இதே மாதிரி ஒரு நாட் தான் வரும், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு செய்யணும். இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போது நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிச்சு. நீங்கள் வேணால் ரப்பர் பேண்டு போட்டுட்டு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கலலாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணி செய்யணும். இந்த 10 நாட்டை மட்டும்தான் நம்ம வந்துட்டு எடுத்து செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் வாஷுக்குரிய டிசைன் வந்து வரும். பாருங்கள், இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வந்து லைன் செய்யும்போது ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கோதுமை நாட் செய்யணும். இப்போ பாருங்கள், ஒரு நாட் வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த ஒரு நாட்டோட இந்த டிசைன் வந்து முடியுது. இதே மாதிரியே அந்த 10 ஒயர் எடுத்து நம்ம இதே மாதிரி செய்யும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு இதழ் மாதிரி நமக்கு வந்து ஒரு டிசைன் கிடைக்கும். மிச்சம் உள்ள ஒயரை வந்து நம்ம உள்ளே எடுத்து விட்டுறணும். இதே மாதிரி அடுத்து 10 ஒயர் எடுத்து நம்ம செய்யணும். இப்போ செஞ்ச மாதிரியே
மற்றதையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் வாஷ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா ஒயரு, அதில் வந்துட்டு ஒரு டிசைன் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு அந்த மாதிரி டிசைன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி சின்ன ஒயராக இருக்கிறதுல இந்த டிசைன் வந்து வராது. அதனால் இந்த ஒயரை வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த விரலில் வந்துட்டு நம்ம ஒரு 4 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி சுற்றணும்.
பாருங்கள் நான் 4 சுற்று சுற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் நல்லா நெருக்கமாக செய்வோம். ஆனால் இந்த ஒயரில் வந்துட்டு அவ்வளோ நெருக்கம் வந்து செய்ய முடியாது, ஒயர் பத்தாது. நம்ம 3 அடி தான் எடுத்திருக்கோம். இல்லை நெருக்கமாக செய்யணும் அப்படின்னு இந்த பாருங்கள் இதில் கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா, அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 அடி எடுத்துக்கோங்க. 3 அடிக்கு இவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அந்த ஃப்ளவர் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செய்ய தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம செய்யணும். அந்த ஃப்ளவர் தனியாக செய்கிறத வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வீடியோவில் நம்ம சேனல்லே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி இதில் இப்படி சுற்றணும், அவ்வளோதான். இது இந்த ஒயரையும் வந்து நம்ம திருப்பி சுற்றணும், ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். உள்ளேயும் வந்துட்டு சொருகி இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளவர் வாஷ் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டிசைன் இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா இதே வந்துட்டு கலர் ஒயரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃப்ளவர் வாஷு. இந்த இடத்துல வந்து நம்ம பிளாஸ்டிக் ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.